வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னென்னா, அதை பாருங்கள், இந்த மரம். இந்த மரம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் வந்து சாமி வச்சு கும்பிடுவாங்க, ஒரு கல்லை சாமியாக வச்சு கும்பிடுவாங்க. இது வந்து என்னன்னா அரப்புன்னு அரப்பு மரம்னு. இது அரப்பு இலை. இது பாருங்க, எவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது. கீழேயும் செடி இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் மாமனார் வந்து நிலம் வச்சுருந்தாரு. அந்த இடத்துல இந்த மரம் இருந்துச்சு. அப்போ தெரியாது எனக்கு. இது வந்து சீக்காய்க்கு சீக்காத்தூள் அரைக்கும்போது போடுறது அப்படி சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இது வந்து இதோட பூ இப்படி தான் இருக்கும். இதோட தழை இந்த இது வந்து குட்டியாக இருக்கும். பாருங்க, குட்டியாக இருக்குது. இது இப்படி கொத்து கொத்தாக ஒரே தழையில் ஒன்று மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஒரே தழையில் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது ஒரு பக்கம். இந்த பக்கம் 3 6 7 இருக்குது. ரெட்டையில் தான் முடியுது. இது தழை வந்து குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி குட்டியாக இதோட பூ வந்து காயும் பூவும் இந்த மாதிரி இருக்குது. இதோட தழை பாருங்கள், இப்போ தான் கொட்டிட்டு. இது சித்திரை மாதம். பூ வந்து எவ்வளோ கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். இதோட விதை பாருங்கள், இந்த மரத்துலேயே பறிக்கிறேன். இதுதான் விதை. இப்படி இருக்கு. இது அரப்பு மரம். இதை நான் யாருக்காவது வேணும்னா சீக்காத்தூள் போடலாம், எண்ணெய் காய்ச்சறதுக்கு போடலாம். இது வந்து சீக்காத்தூளில் போட்டால் நுர வரும்னு சொல்கிறாங்க, அழுக்கு போகும்னு சொல்கிறாங்க. நானே இந்த வருஷம்தான் கண்டுபிடிச்சி இந்த தழையெல்லாம், இது துறிஞ்சி மரம், அது எனக்கு தெரியும் துறிஞ்சி மரம்னு. ஆனால் இதோட தழையோட பயன்பாடெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பாருங்க, யாருக்காவது வேணும்னா இதிலிருந்து இந்த தழையை பறித்து காய வச்சு கிலோ கணக்கில் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதோட விதையை பறித்து யாருக்காவது வேணும்னா ஆன்லைனில் கொடுக்கலான் இருக்கேன். இதை இருக்குது பாருங்கள், காய். இது நல்லா காயுது. இது கண்டிப்பாக போட்டால் முளைக்கும். இந்த இருக்குது பாருங்க காய். இந்த காயை பறிக்கிறேன். இந்த கீழவும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய். விதை காஞ்சி போய் நல்லா விழுந்திருக்கு. இதோட அடி மரம் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. எவ்வளோ பூ கொட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற பூ தான் அரப்பு மரம். இதுதான் அடிவேர். இவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்துக்கு பக்கத்தில் இதோட விதை விழுந்து எவ்வளோ செடி முளைச்சிருக்கு பாருங்கள்.
இங்கே தான் இருந்துச்சு. இதோ இது அதோட செடி தான். அதே மாதிரி இதோ இது அதோட செடி தான். இதோ அது அதோட செடி தான். இங்கேயே 3 இருக்குது, 4 இருக்குது. இதோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இங்கே நிறைய முளைச்சிருக்கு. நல்லா அடி தண்டு பெருசாக இருக்குது. இதோ சூப்பராக இப்போ தான் துளுத்துருக்கு. எல்லாம் கொட்டி பூத்து துளுக்குது. ஃபோனை வச்சுட்டு தான் எடுக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் வந்து அதோட இந்த மரம் தானே அது? ஆமாம், அது ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் தானே, துறிஞ்சி தானே? இதோ இதோ இது இது துறிஞ்சி தான். அதை பாருங்க எவ்வளோ காய் இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே இது ஒரு மரம். இது இந்த பக்கமாக வந்திருக்கு. இதோட செடி எடுத்துகிட்டு போனாக்கா பிழைக்குமா? நோண்டி எடுத்துகிட்டு போனோம் போல இருக்கேன். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. வேறு விதை தான் எடுத்துகிட்டு போகணும். மழை காலத்தில் இல்லை, இப்போ கூட எடுத்துகிட்டு போய் அந்த இதில் நட்டு வச்சா வரும். எண்ணெய் காய்ச்சது சீக்காய் அரைக்கலாம், எண்ணெய் காய்ச்சலாம், மூலிகை எண்ணெய் காய்ச்சறோம்ல. சொல்லுங்கள். தலைக்கு தேய்ச்சா நுரை வருமா? ஆட்டிட்டு அரைச்சி தலைக்கு தேய்ச்சா அழுகு போகும். ஓ, பார்த்தீங்களா? இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இருந்துச்சுப்பா, இப்போ தான் தெரிஞ்சிச்சு குழந்தைங்களுக்கு. உடம்புக்கு கூட போட்டு தேய்ப்பாங்க போல இருக்கு. பறிச்சிட்டு காட்டுறேன். இப்போ இதுதான் அரப்பு. இந்த பாருங்க, இந்த இதோட பூ பாருங்க. இந்த இப்போ தான் இதை நான் வந்து கண்டுபிடிச்சி இதோட நிறைய இப்போ தான் பூ பூக்குது. மே மாதம் பூ பூக்குது. இந்த பூவை கண்டுபிடிச்சி இந்த தழையும் கண்டுபிடிச்சி நான் வந்து 6 மாதமாக இதோட விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டு முளைக்க வச்சுட்டேன். அதே மாதிரி இதோட தழையை எடுத்துகிட்டு வந்து 70 வகை மூலிகையும் அதோட அது எண்ணெயும் தேங்காய் எண்ணெயில் போட்டும் காய்ச்சிருக்கேன். நான் வந்து வடையாகவும் தட்டி வச்சு காய வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த அரப்பில் இன்னும் தனியாகவே அரப்புத்தூள் யாராவது கேட்டாங்கன்னா அரப்புத்தூள், பவுடரு, தழை, விதை, செடி இதெல்லாமே கொடுக்கலான் இருக்கேன். இது எங்கள் வீட்டாண்ட நிறைய இருக்கிறதுனால, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இது வந்து விதை, இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது விதை. இது வந்து போன வருஷம் காய்ச்சது. இப்போ இந்த வருஷம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூ பாருங்கள், இந்த அரும்பு பாருங்கள். இதுதான் அரப்பு மரம், துறிஞ்சி மரம் சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு துறிஞ்சி மரமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அரப்பு மரமாக இருக்குது. இந்த தழையை இந்த பச்சை தழையை அரைச்சி நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி, இல்லை கல்லுலேயோ வச்சு அரைச்சி, மிக்சியில் போட்டு கூட அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி தடவி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணியில் தலை குளித்தோம்னா நல்லா அழுக்கு போகுது, நல்லா நுரை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட செடியை நான் வளர்த்துருக்கேன். என்னோட கார்டனில் நான் வளர்த்துருக்கேன். கேனில் தான் இப்போ தான் வச்சு, இது வந்து விதை போட்டு வந்தது தான். இங்கே வருது பாருங்கள், அவ்வளோ பெரிய மரம். இப்போ இது விதை போட்டு வருது. இந்த நர்சரி இந்த கவரில் அந்த விதையை இப்போ போடலான் இருக்கேன். போடும்போது காட்டுறேன். யாருக்காவது இந்த அரப்பு தழையும் விதையும் செடியும் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண
ஃபஸ்ட்லேயே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கனாவோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்தீங்கனாவோ இதோட தழை இந்த தழையை வந்து இதுக்கு மேலே யாராவது கேட்டாங்கன்னா தான் காய வச்சு பொடி பண்ணி தரப்போகிறேன். பொடி, இந்த தழையோட பொடி, இந்த விதை, இந்த செடியை முளைக்க வச்சு தரலான் இருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.